அண்மை செய்தி நீலகிரி மாவட்டம் உதகைக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். உதகைக்கு NDRF குழு வருகை தந்திருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கிய நிலையில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீலகிரிக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகைக்கு NDRF குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரிக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக நிலச்சரிவு ஏற்படும் இடங்களில் நடவடிக்கைகளை துவங்க 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்போது உதகைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து எவ்வளவு பேர் வருகை தந்திருக்கிறார்கள்? எந்தெந்த இடங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது? தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், குந்தா ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு நாளையும் நாளை மறுநாளும் அதிக மழை பெய்யும், கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு மற்றும் ஆறுகளில் வெள்ளம் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 283 பகுதிகள் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளாக கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேர் அடங்கிய குழுவினர் தற்போது உதகை வந்துள்ளனர். இவர்கள் நிலச்சரிவு ஏற்படும் மற்றும் மண் சரிவு மற்றும் மரங்கள் விடுவது இது போன்ற பணிகளிலிருந்து மீட்பு பணிகளிலிருந்து ஈடுபட அவர்களை அனுப்ப உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.